கண்மலை தட்டுக்கடை. இன்னைக்கு பூரியும் தோசையும் பூசமாக இருக்கிறது. பல்லாரியும் மிளகுப்பொடி எல்லாம் சூடு தண்ணி எல்லாம் கூட ஊற்றி ஒரு குழம்பு. கேரளா பாகம் உரப்பு உள்ளிக்கறியும் நல்ல ஆவி பறக்குது. பயில் அப்படியே மடிச்சு கண்மலை தட்டுக்கடை, அதாவது கேரளா பார்டரில் இருக்கும். களியக்காவலங்கிற ஊரில் கேரளா பார்டரில் இருக்கும். சின்ன கடைங்க பாருங்க, சின்ன கடை. ஒரே ஒரு பெஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ஐயாவும் அம்மாவும் தான் சமையலே பண்ணுறாங்க. ஃபுல்லாக விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. ஐயா இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐயா? இன்னைக்கு பூரியும் தோசையும். பூரி தோசை. மற்ற வேறு நாட்களில் பரோட்டா அப்பம் தோசை தோசை இப்படி மாற்றி மாற்றி போடுவீங்க? மாற்றி மாற்றி. பின்ன இறைச்சி என்ன இறைச்சி? சிக்கன் உண்டுண்ணா. சரி, சிக்கன் இருக்கும், பீஃபும் இருக்கும். பீஃபும் இருக்கும். மதியம் உண்டா கடை? காலையில் மட்டும்தாண்ணா. 12 மணி வரை. சரி, எனக்கு இன்னைக்கு தோசை தானே ஸ்பெஷல்? ஆமாம், என்ன தோசை பூரி ஸ்பெஷல். அப்போ எனக்கு 2 தோசை 2 பூரி தரீங்களா? ஆமாம். சரி, பின்ன முட்டை ஆம்லெட் போடலாம். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க இங்கே? கடை 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா வச்சிருக்கீங்க அண்ணா. இது ஆனால் இது உங்கள் சொந்த இடம் இல்லை, நீங்கள் வாடகைக்கு தான் இருக்கு. சரி, பொதுவாக நம்ம கடைக்கு எப்படிப்பட்ட ஆளுக்கு சாப்பிட வருவாங்க? எங்கேருந்து? எல்லாம் இந்த கேரளா பற்றி எல்லாம் வரும். கேரளா ஆட்கள்லாம் வருவாங்க. நம்ம ரோட்டு கேரளா ரோட்டு மேலே இருக்கனால. ஆமாம், அந்த ரோட்டு மாதிரி இல்லை, தட்டுக்கடை கேரளா பார்த்து இல்லை. தட்டுக்கடைனா நம்ம கடை ஃபேமஸ் தட்டுக்கடை. அதான் தட்டுக்கடை தட்டுக்கடை. சரி, நான் சாப்பிட்டு பார்க்கேன். என்ன சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு? இது இப்போ வேற ஒரு கரை ரெடி ஆகிட்டு இருக்கு. உடனே கரை போட்ட கறி தீர்ந்துச்சு. சமையாச்சு. அதனால அடுத்த ஆளு கறி இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு. சரி, இது என்ன வித்தியாசமா இருக்கு? வித்தியாசமா இருக்கிறது பல்லாரியும் மிளகுப்பொடி எல்லாம் சூடு தண்ணி எல்லாம் கூட ஊற்றி ஒரு குழம்பு. இது எல்லா இதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கார சட்னி மாதிரி நல்லா உரப்பா இருக்கும். இப்போ என்ன காந்தாரி மிளகு இல்லை, அல்லது காந்தாரி மிளகு. முதல்ல காந்தாரி மிளகு நம்ம சின்ன மிளகு தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதை போடுவோம். அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது இங்கே இருக்குங்க, இப்போ இல்லை, தீர்ந்து. இப்போ இங்கேயே கிடைக்க மாட்டேங்குது மக்களுக்கு. இங்கே கிடைக்காது. நல்ல பயங்கர ரேட் ஆகிட்டது. அது நான் வாங்க போகிறதில்ல, வெளியில் 2 பறிக்கிறது. காலையில் இப்போ சாயங்காலம் போவேன். இப்போ எங்கேயாவது விற்கிறத பார்த்து பறிச்சுட்டு வந்து இதில் போட்டு ஆம்லேட்டுக்கு போட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இதுதான் கேரளாக்காரன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து பல்லாரியை வந்து வெட்டி நல்லா உரப்பு ஏற்றி நல்லா பச்சை மிளகா வத்தல் எல்லாம் போட்டு அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா சூடாக அப்பப்போ கேட்க ஏன்னா இங்கே வந்து நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கும். இந்த ஏரியா கிளைமேட்டே இப்படி தான், மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழை செய்யுது சூடாக நல்லா கேட்க போட்டு தருவாங்க. இது கரெக்டாக எந்த இடம்? திருத்தோபுரம் தான். இது கேரளா பார்டரு. இப்போ இந்த புட்டு பயிர் பப்படம் எல்லாம் இங்கே ரொம்ப குறைவு. இப்போ நேரமெல்லாம் உண்டாயிருந்து. ஆனால் இப்போ சாப்பிட மாட்டாங்க திரும்பி. அதாண்டாப்பா நான் 2-3 வந்து சாப்பிடுவது இல்லாத வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பரோட்டா இருக்குது, இறைச்சி இருக்கான்னு தான் கேட்பாங்க. இப்போ அந்த பழைய நம்ம ஊருக்காரங்க அந்த புட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்க. அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, வர மாட்டாங்க. இப்போ உள்ள தலைமுறை மக்களுக்கு அது தெரியல. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல அதுதான் மெயினான சாப்பாடு. இப்போ புரோட்டா பீஃபு அந்த மாதிரி தான் கேட்காங்க. இறைச்சி தான் கேட்காங்க. இலை போட்டாச்சு, அந்த தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. இவங்க ஒரு 10 வருஷமாக இந்த கடை வச்சுருக்காங்களாம். இங்கே அதிகமாக வந்து இந்த கேரளா டு தமிழ்நாடு போகிற மக்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்களாம். இந்த பார்டரில் இருக்கனால அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க, விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அவங்க தட்டுக்கடைனா கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. சூடான தோசை வந்துட்டு பாருங்க. இது என்ன கறி? தக்காளி உள்ளி போட்டு ஒரு சின்ன கூட்டு மாதிரி இது மாதிரி வச்சுருக்காங்க, குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் கடையில் உள்ள ஸ்பெஷலானது. பல்லாரி போட்டு சம்பளம் வந்து நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுருக்காங்க, உரப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த உரப்பு சம்மந்தி இல்லை, உரப்பு உள்ளி கறி. உரப்பு உள்ளி கறியும் நல்ல ஆவி பறக்குது.
உண்மையிலே அந்த அந்த பல்லாரி போட்டு செஞ்சுருக்காங்கல்ல பெரிய வெங்காயம், அது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்ல உரப்பு, நல்லா இருக்குது. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஆஹா, இதுலேயும் நிறையா பல்லாரி போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க. இதுலேயும் வெங்காயம் அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுல சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அடுத்த பூரி சொல்லியிருக்கேன். பூரி வந்துட்டு பாருங்கள். ஆஹா, எப்படி இருக்கு பாருங்கள். அது லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். சாஃப்டான பூரி. இதுக்கு என்ன கறி? அந்த கறி வைக்கல இன்னைக்கு. என்ன இல்லைன்னா கிழங்கு உண்டோ? கிழங்கு இன்னைக்கு வைக்கலையா? இது ஊற்றுங்க, இந்த குழம்பு ஊற்றுங்க. அது வாங்க மாட்டாங்கண்ணா. இந்த சுகருக்குள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறவங்கள அவ்வளோ இப்போ யாரும் கிழங்கு விரும்ப மாட்டேங்காங்களாம். அதனால் இந்த குழம்பே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தக்காளி குழம்பு, அந்த கறி மசாலா போட்டிருக்காங்களா, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அதனால் பூரிக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற பூரி மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. குறிப்பாக அந்த லேயர் லேயராக இருக்குது. அதுதான் இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த தக்காளி குழம்புக்கு பூரி காம்பினேஷன் நல்லா இருக்குது. கடைசியாக ஆஃப் பாயிலில் முடிச்சிடுவோம். ஆஃப் பாயில் அப்படியே மடித்து நம்ம வழக்கமாக அந்த கடைசி ஆஃப் பாயிலில் தான் முடிச்சுட்ருக்கோம். மடித்து அப்படியே எடுத்து இந்த சின்ன தட்டுக்கடையில் உள்ள சாப்பாடுடைய ருசி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய கவனிப்பும் சிறப்பாக இருக்குது. களியக்காவலை வழியாக கேரளா போகிறவங்க இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடை வந்து திருத்துவபுரங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு.